என்னமாச்சு? கிராமத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களை ஏன்டா இந்த நரகத்தை கூட்டிட்டு வந்த? என்னம்மா பேசுற? இதெல்லாம் நேர் வழியில சம்பாரிச்ச பணமாடா? சொல்லு, பதில் சொல்லுடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னொரு தடவை உன் வாயால நம்ம அட கூப்பிடாத. போடா அங்க. இப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஹலோ, ராஜா, இந்தியால இருந்து திரு பேசுறேன். என்ன திரு திடீர்னு? எனக்கு உடனே 100 கிலோ சரக்கு வேணும். விளையாடுறியா? இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ அப்ப வந்துட்டு போன மாதிரி இப்ப இல்ல, எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. இங்க சீனனும் தமிழ்னும் அண்ணன் மாதிரி பழகிட்டு இருக்கோம். இதை பார்த்து நாட்டுக்காரனுங்க ரொம்ப கோவத்துல இருக்கானுங்க. எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க திரு. பிரச்சனை என்கிட்ட சொல்லாத. 3 லைன் காரனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. கொஞ்சம் கண்ணாசினாலும் போட்டு தள்ளுவானுங்க. ராஜா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் மலேசியாக்கு வரேன். போன வைடா சார். ஹலோ சார், ஐயா மரிச்சந்திரன். இதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு போலீஸ்காரனானு எனக்கு சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல சார், இந்த இடத்த கேடிகள் ரிசர்ச் சென்டராகவே மாத்திட்டீங்க. ஹலோ, ஐ முத்துராஜ், இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் யூனிட். நீங்க ஸ்பெஷல்னா நான் என்ன சாதாவா? நானும் ஸ்பெஷல் தான் சார். என்னோட உதவி இருந்தா இந்த எல்லா அக்யூஸ்டையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? வேணும், நான் கேட்கறேன் சார். மிஸ்டர் ஹரிச்சந்திரன் சார், நீங்க ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்புறம் நான் உங்களுக்கு மெமோ கொடுக்க வேண்டியதா இருக்கும். சார், நானும் டிபார்ட்மெண்ட் நோ ஆர்கியூமென்ட்ஸ் சார். ஆபீசர் நல்லா விசாரிச்சா தப்பா? மிஸ்டர் ஹரிச்சந்திரன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்படி கருங்காலிங்க இருக்கானுங்க சார். சார், இந்த போட்டோ வச்சு என் மேல எப்படி சார் உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும்? இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வாகன பரிசோதனை இருந்தப்ப எவனோ எடுத்திருக்கான் சார். சார், நான் என் கடமை தான் செஞ்சிருக்கேன் சார். ஏன் சார் காக்கி சட்டை போடணும் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? மிஸ்டர் ஹரிச்சந்திரன், நீங்க காக்கியை விட காசை தான் அதிகமா நேசிக்கிறீங்க. என்ன கடமை செய்ய விடுங்க ப்ளீஸ். என்ன சார் பெருசா கடமை பத்தி பேசுறீங்க? போலீஸ் ஊருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா சார்? சார், இப்ப இருக்கிற அக்யூஸ்ட் கிட்ட அருவாகத்தி எல்லாம் கிடையாது. காஸ்ட்லியான கன் வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன் ரிமோட் கண்ட்ரோல் பாம் வச்சிருக்கானுங்க சார். பொட்டுன்னு போட்டானுங்களா? அதுக்கப்புறம் அரசாங்கம் என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்கும்? அவார்டு தான் கொடுக்கும். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு அரிசி பருப்பு கொடுக்குமா? நான் அல்பாயுஸ்ல போயிட்டா என் குடும்பம் என்ன பண்ணும்? என் தேவைக்காக தான் சார் சேர்க்கிறேன். அல்பாயுஸ்ல அடிச்சது அக்யூஸ்கள் செத்தானதை விட ஒரு ஆபீசர் செத்தான்னு இருக்கு. முதுகுல வந்துடும் பாரதேசி. நீ காசுக்காக காக்கி போடுற, நான் அப்படி இல்லை. அதனால வெளியே சொல்லுங்க சார். அவுட், கெட் அவுட். கூல் டவுன். சாரி சார். இட்ஸ் ஓகே. வண்டி நிறுத்தியா? கார்ல மஜா பண்ற நீ. அரஸ்ட் பண்ணுங்க எல்லாரும். அந்த 2 பொண்ணுங்களும் அம்மால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போதை மருந்தை கொடுத்து கற்பழிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணுதா? சார் நம்பாதீங்க சார், அவளுங்க போய் சொல்றாளுங்க சார். அவளுங்க தான் சார் உங்களை கற்பழிக்க வந்தாங்க. இல்ல சார், போதைக்காக தேடி வந்தாளுங்க சொல்றாரு. ஆமா சார், அவளுங்க தான் சார் எங்களை தேடி வந்தாங்க. இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல உங்களுக்கு 20 வருஷம் கிடைக்கும். பரவாயில்லையா? 20 வருஷமா சார்? சார் வேண்டாம் சார், அப்பாவி சார், நாங்க நிரபராதி சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். கிராமத்துல இருந்து வந்த அப்பாவிங்க சார். யார் அப்பாவி? நீ அப்பாவி? எத்தனை அப்பாவிகளோட வாழ்க்கையை கெடுத்திருப்ப? கிராமத்தை பத்தி என்கிட்ட பேசுறியா? நானும் கிராமத்துல இருந்து வந்தவன்டா. தொலைச்சுடா ராஸ்கல். சொல்லு, திரு எங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் சொல்லிடு. அப்படி சொன்னா இந்த தோட்டம் உனக்கு இல்ல, தூக்கம் உனக்கு இல்ல. நான் உனக்கு கொடுக்குற இந்த சான்ஸை மிஸ் பண்ணேன்னு வை. நீ ஓட்டிட்டு வந்தியா கார்ல 2 பொண்ணுங்க, அதுங்களை என்ன பண்ணா உனக்கு தூக்கு கிடைக்குன்னு எனக்கு தெரியும். தோட்டாவா தூக்கா? 2 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். திங்க் பண்ணு. இப்ப என்னடா பண்றது? வேற வழி இல்லடா. அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம்டா. சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம் சார்.
குட் டூ யர் ஜாப் ஓகே திரு, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுறா. சம்பத் சொல்லு திரு. சரக்குலாம் ஏத்திட்டேன். டெலிவரியை பார்த்து எடு. சரி. கண்டெய்னர் நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்லு திரு. MHR 454537. நம்பரை திருப்பி சொல்லு. MHR 454537. சம்பத் இன்னொரு விஷயம் சொல்லு திரு. சரக்கு வந்தோட நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாரு. சரி. நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே திரு. ஹார்பர்ல நம்ம ஆபீசர் தான் இருப்பான். சரி. அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு டெலிவரி எடு. ஓகேயா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் திரு. ரோஷன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரிடா மச்சான். என்னடா மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் யாருக்காகடா பண்ணேன்? எல்லாம் உனக்காக தான்டா. ரோஷன் சொல்லு. இதுதான் லாஸ்ட் டீல். இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். இனிமே என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அவங்களுக்காக என்னை மாத்திக்க போறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா.